அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 12. இந்த பகுதியில் நம்ம ஈவெண்ட் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைமை சிங்கிள் த்ரெட்னு சொல்லுவாங்க. சிங்கிள் த்ரெட்டடாக இருந்துட்டு எப்படி ஒரு ப்ரௌசரில் ஒரு அட் அ டைமில் நிறைய இமேஜஸ் டவுன்லோட் ஆகும், நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம், ஒரு பட்டன் கிளிக் பண்ணியிருப்போம், அதுக்கான ஈவெண்ட் ட்ரிகராக இருக்கும், ஒரு வீடியோ பார்த்துட்ருப்போம், திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஒரே வெப்பேஜில் நிறைய ஆக்ஷன்ஸை எப்படி ஒரு சிங்கிள் த்ரெட்டட் ரன் டைமால் பண்ண முடியும். அப்போ இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப தான் நமக்கு ஈவெண்ட் லூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் சிங்கிள் த்ரெட்டடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈவெண்ட் லூப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரியணும். 1, கால் ஸ்டாக் அப்படின்னா என்ன, 2வது வெப் ஏபிஐ அப்படின்னா என்னன்னு தெரியணும், 3வதாக மெசேஜ் கியூ அப்படிங்கிறத என்னன்னு தெரியணும், 4வதாக ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைமில் இருக்க ஈவெண்ட் லூப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் முதல்ல நம்ம கால் ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லா லாங்குவேஜோட ரன் டைம்லையுமே கால் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு அப்படின்னா கரண்ட்டாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப அந்த ஃபங்க்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் நேம், அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ, அப்புறம் அந்த ரிட்டர்ன் அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஜெக்டை ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அதை அந்த கால் ஸ்டாக் அப்படிங்கிற ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே புஷ் பண்ணுவாங்க. எப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ அப்போ கடைசியாக புஷ் பண்ண அந்த ஃப்ரேமை பாப் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூவை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாக் ஃப்ரேமுக்கு கொடுத்துட்டு பழைய ஃப்ரேமை அழிச்சிருவாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் அந்த கால் ஸ்டாக்ல இருக்கிற ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகும், அப்புறம் டெலிட் ஆகும். எப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ அப்போ திருப்பியும் அந்த கால் ஸ்டாக் எம்டி ஆயிரும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ரைட் சைடு இருக்கிறது கால் ஸ்டாக், இது ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்புறம் கீழே இங்கே இருக்கிறது அவுட்புட் கன்சோல். இங்கே ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோவை நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எந்த லைன்ல இருக்கோ அந்த லைன் தான் இப்போ கரண்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் லைன் ஒர்க் ஆகும், ஆனால் இந்த லைன் ஹோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் லைனுக்கு வர்றப்ப கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், கன்சோல் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப கால் ஸ்டாக்ல கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் புதுசாக ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப நமக்கு அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும், அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கன்சோல் டாட் லாக் கால் பண்றோம். கன்சோல் டாட் லாக் உள்ள இருக்கிறது என்னன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கால். அப்போ அதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் ஆட் ஆகும். ஸோ இப்போ 2 ஸ்டாக் ஃப்ரேம், நெஸ்டட் ஸ்டாக் ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கு. ஃபங்க்ஷன் a+b ரிட்டர்ன் ஆயிருக்கும், அது 3ன்னு வந்திருக்கும். அதை கன்சோல் டாட் லாக்ல அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சோல் டாட் லாகும் மறைஞ்சிரும். கால் ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் அவுட்டருக்கு வருது, அவுட்டர்ல இருந்துட்டு இன்னருக்கு அடுத்து இந்த 2 ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் ஆயிரும். 3வது அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். கால் பண்றப்ப அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அதுக்குள்ள இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அப்போ இன்னருக்குன்னு ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆகுது. இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னர் ஃபங்க்ஷன்ல கன்சோல் டாட் லாக்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அதுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இன்னர் அப்படிங்கிறது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. அப்புறம் அந்த கன்சோல் டாட் லாக் பாப் ஆயிருது, இன்னரும் பாப் ஆயிருது. ஏன்னா இன்னர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக் அவுட்டர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம், அதுக்கப்புறம் அவுட்டர் பிரிண்ட் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ கால் ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு. இப்போ ரன் டைம்ல ஒரு எக்ஸப்ஷன் வர்றப்ப இந்த கால் ஸ்டாக் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுமே ஹோஸ்ட் ஆயிரும். அப்புறம் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகுறப்ப நமக்கு அவுட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகும். அப்புறம் இன்னர் அப்படிங்கிறது அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள திருப்பியும் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம். அப்புறம் கன்சோல் டாட் லாக், அந்த கன்சோல் டாட் லாக் இன்னர் அப்படிங்கிறத அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைன்ல நம்ம எரர் த்ரோ பண்றோம். அப்போ எரர் ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம். இப்போ ரன் டைம்ல ஒரு எரர் வந்த உடனே ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் இது வரைக்கும் ஃபங்க்ஷன் எப்படிலாம் கால் ஆயிருக்கு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி, அதாவது ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிட்டு கால் ஸ்டாக் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும், ப்ரோக்ராமும் எக்ஸிட் ஆயிரும். இந்த பகுதியில் கால் ஸ்டாக்னா என்ன, அது எப்படி ரன் டைம்ல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த பகுதியில் ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கால் ஸ்டாக் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி. கற்றனை தோறும் அறிவு.